நீங்கள் கேட்கவிருப்பது FBI. ஆசிரியர் திரு என் சொக்கன். ஒலி வடிவில் வழங்குபவர் என் மகாராஜா. அத்தியாயம் 1. ஜி-மேன். 1933 ஜூலை 22 சனிக்கிழமை நள்ளிரவை தொடப்போகும் நேரம். அந்த சிறிய அறையை பெரும்பாலும் இருட்டுதான் ஆக்கிரமித்திருந்தது. மையத்தில் லேசான வெளிச்சம். அங்கே 4 பேர் சீட்டாடிக் கொண்டிருந்தார்கள். பக்கத்திலேயே தொட்டுக்கொள்ள நொறுக்கு தீனிகளும் பானங்களும். அங்கிருந்த 4வரில் 2 பேர் ஆண்கள், மற்ற 2வரும் அவர்களுடைய மனைவிகள். எல்லோரும் செல்வ செழிப்பில் மூழ்கி எழுந்தவர்கள். அப்போது மணி 11:15 இருக்கும். அந்த அறையின் கதவு திடுமென திறக்கப்பட்டது. விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் சீட்டுகளை கீழே தாழ்த்தாமல் அசிரத்தையாக நிமிர்ந்து பார்த்தார்கள். கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்த 2வரும் சட்டென்று அந்த மேஜையை நெருங்கினார்கள். கையில் வைத்திருந்த துப்பாக்கிகளை நிமிர்த்தி குறிப்பார்த்தார்கள். ஏய், யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? கத்திக்கொண்டே எழுந்திருக்க முயற்சி செய்த ஒருவரை நோக்கி துப்பாக்கிகள் திரும்பின. யாரும் சத்தம் போடக்கூடாது. ஒழுங்கா அமைதியா உட்காருங்க. இல்லாட்டி அனாவசியமா உங்களுக்கு தான் பிரச்சனை. மறுவினாடி அந்த அறையில் நிசப்தம். சில நிமிடங்களுக்கு யாரும் எதுவும் பேசவில்லை. அதன் பிறகு வந்தவர்கள் மீண்டும் பேசினார்கள். உட்கார்ந்திருந்த ஆண்கள் 2வரையும் சுட்டிக்காட்டி, உங்கள யாரு மிஸ்டர் அர்ஷல் என்று கேட்டார்கள். இதற்கும் பதில் வரவில்லை. அவர்கள் சற்று நேரம் தயங்கினார்கள். பிறகு, நீங்க பதில் சொல்லலைனா உங்க 2 பேரையுமே இழுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கும் என்றார்கள். பதில் இல்லை. சரி, 2 பேரும் எழுந்திருங்க. மிஷின்கன் வைத்திருந்தவன் கட்டளையிட்டான். கையை தூக்கிக்கிட்டே வெளியே நடங்க. அந்த 2வரும் கைதிகளைப் போல் இழுத்துச் செல்லப்படுவதை அவர்களுடைய மனைவிகள் கவலையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். பிஸ்டல் வைத்திருந்த இன்னொரு கடத்தல்காரன் அவர்களை நெருங்கினான். நாங்க புறப்படுற வரைக்கும் இந்த ரூம்ல இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட கேட்க கூடாது. யாரையாவது உதவிக்கு கூப்பிடலான்னு முயற்சி செஞ்சீங்கன்னா அப்புறம் உங்க புருஷன்களை நீங்க உயிரோட பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? அவர்கள் பயத்தோடு தலையாட்டினார்கள். பிஸ்டல்காரனும் வெளியே சென்றவுடன் கதவு சாத்தப்பட்டது. சில நிமிடங்கள் கழித்து ஒரு கார் புறப்படும் சத்தம் கேட்டது. இப்ப என்ன செய்யறது தெரியலையே. அந்த பெண்கள் கவலையோடு சுற்றிலும் பார்த்தார்கள். அந்த முரட்டு பசங்க எதுக்காக இவங்களை கடத்திட்டு போயிருக்காங்க? என்ன செய்வாங்க? வேற என்ன? நம்ம கிட்ட பணம் கேட்பாங்க. இப்பெல்லாம் அமெரிக்கால பெரிய பணக்காரங்களை கிட்னாப் செஞ்சு காசு பிடுங்குற ரவுடி பசங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அப்படின்னா அவங்களா நம்மை கான்டாக்ட் செஞ்சு காசு கேட்கிற வரைக்கும் நாம சும்மாதான் உட்கார்ந்து இருக்கணுமா? அவசியம் இல்ல. இது மாதிரி கடத்தல் விவகாரம் ஏதாவது நடந்தா உடனடியா அரசாங்கத்துக்கு தகவல் கொடுக்கணும்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன். அந்த நம்பருக்கு போன் பண்ணி நம்ம பிரச்சனையை சொல்வோம். அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அவர்கள் உடனடியாக அந்த விளம்பரத்தை தேடி பிடித்தார்கள். அதில் தரப்பட்டிருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டார்கள். நடந்ததையெல்லாம் விரிவாகச் சொன்னார்கள். தகவலுக்கு நன்றி மேடம். நாங்க உடனடியா விசாரணை தொடங்குறோம். அதுக்குள்ள உங்களுக்கு வேற ஏதாவது மேல் விவரம் தெரிஞ்சா உடனடியா எங்களுக்கு போன் பண்ணுங்க. ஷோர். அன்றைக்கு கடத்தப்பட்ட 2வர் சார்லஸ் அர்ஷல் மற்றும் வால்டர் ஜாரெட். இவர்களில் சார்லஸ் அர்ஷல் தான் வந்தவர்களுடைய இலக்கு. அவரோடு சீட்டு விளையாடிய பாவத்துக்காக வால்டர் ஜாரெட்டும் கடத்தப்பட்டு விட்டார். நல்ல வேளையாக கடத்தல்காரர்கள் அவரை ரொம்ப நேரம் தவிக்க விடவில்லை. அர்ஷல் யார் என்று தெரிந்தவுடன் ஜாரெட்டை விடுவித்து விட்டார்கள். அதன் பிறகு ஜாரெட் தட்டு தடுமாறி எப்படியோ வீடு வந்து சேர்ந்தார். அர்ஷலுக்கு என்ன ஆகுமோ என்று நினைத்தால் அவருக்கு மிகவும் கவலையாக இருந்தது. அரசாங்க அதிகாரிகள் ஜாரெட்டிடம் தீவிர விசாரணை நடத்தினார்கள். கடத்தல்காரர்களின் அங்க அடையாளங்கள், அவர்கள் பேசிய விதம், அதன் மூலம் தெரிய வந்த தகவல்கள், அவர்கள் பயன்படுத்திய கார், சென்ற திசை என்று பல விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த தகவல்களை மட்டும் வைத்து அர்ஷலை கடத்தியவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பல ஊகங்கள், சாத்தியங்களின் அடிப்படையில் வெவ்வேறு கோணங்களில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன. அதே நேரம் அர்ஷலை கடத்திச் சென்றவர்கள் வெகு தூரம் ஓடி மறைந்திருந்தார்கள். அரசாங்கம் தங்களை மோப்பம் பிடிப்பதற்குள் ரொம்ப தொலைவுக்கு போய்விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். ஆனால் அவர்கள் கவனிக்க தவறிய ஒரு விஷயம், கடத்தப்பட்ட அர்ஷல் கொஞ்சம் கூட பதறவில்லை, கவலைப்படவில்லை, கதறி துடிக்கவில்லை, என்னை விட்டுருங்க என்று கெஞ்சவில்லை. ஏதோ நண்பர்களோடு பிக்னிக் செல்வது போல் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். இத்தனைக்கும் கடத்தல்காரர்கள் அவருடைய கண்களையும் காதுகளையும் இறுக்கமாக கட்டி போட்டிருந்தார்கள். அப்போ Sample complete. Ready to continue?